அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ, பணம் சேர்வதற்காக நாங்கள் எத்தனையோ பரிகாரம் செஞ்சு எங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்களாம் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் 1000 பரிகாரங்கள் பணம் சேர்வதற்காக செஞ்சு கொடுக்காத பலனையும் இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைக்கி நீங்கள் செய்யும்போது கிடச்சிரும். பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, மாசி மாதத்தில் தாலிக்கயிறு மாற்றிக்கிட்டா தீர்க்க சுமங்கல் யோகம் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் மாசி மாதம் எந்தெந்த நாட்களில் மாற்றிக்கிட்டா நல்லது, எந்த நேரத்தில் மாற்றிக்கிட்டா நல்லது என்பது குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா 2 நாட்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த 2 நாளில் நாளைய நாளும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்கை கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு அவசியமாக தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா மாற்றிக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. இன்று பிப்ரவரி மாதத்தின் 21ஆம் தேதி, மாசி மாதத்தின் 9ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது பெருமாளுடைய வழிபாட்டிற்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு 2 அற்புதமான திதிகளுமே இருக்குது. சதுர்த்தி திதி இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு. அதை தாண்டி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி திதியானது மதியம் 2:13 அப்படிங்கும்போது தொடங்குது. அது என்ன ஸ்பெஷலாக மாதம் வளர்பிறை பஞ்சமி வந்துட்டு தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சனிக்கிழமையோடு இந்த வளர்பிறை பஞ்சமி வரும்போது நமக்கு 2 விதமான பிரச்சனைகள் தீரும். ஒன்று பார்த்திங்கன்னா, நம்மளை பாடாய்படுத்திகிட்டு இருக்கிற கடன் பிரச்சனை, கஷ்டம் இதெல்லாம் நீங்கும். அடுத்தது பல மடங்கு பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த மாசி பஞ்சமியை மகா பஞ்சமி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அற்புதமான பலன் தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் வாராகியம்மன் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். உங்களுக்கு வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லை அப்படிங்கும்போது இன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். ஏற்கனவே இந்த நாளில் கற்பூரவள்ளி இலையை வச்சு புதிய முறையில் ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக பணம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ அந்த பரிகாரம் செஞ்சுட்டு இப்போ நான் சொல்ல போகிறதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த கற்பூரவள்ளி இலை கிடைக்காம கூட போகும். இப்போ கிடைக்காதவங்க இந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். உங்களுக்கு அதுவும் கிடச்சிச்சு, இப்போ நான் சொல்ல போகிறதும் உங்களால் முடியும் அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக செய்யுங்க. 2யுமே செய்யுங்க, நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்று மதியம் 2:13 அப்படிங்கும்போது தொடங்குது. இது நாளை மதியம் 12:17 அப்படிங்கும்போது முடியுது. இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம சனிக்கிழமை நாளில் செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. சரிங்களா? இப்போ சனிக்கிழமை நாளில் நமக்கு ராகு காலம் யமகண்டம் டைம் சொல்கிறேன், அந்த நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம். காலையில் 9 to 10 ராகு காலம் அது முடிஞ்சிருச்சு. மதியானம் பார்த்திங்கன்னா யமகண்டம் 1:30 3 மணி வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் செய்யுங்க. பஞ்சமி திதி தொடங்கினதுக்கு அப்புறமா தான் செய்யணுமா, அதாவது 2 மணிக்கு மேலே தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே செய்யும்போது நல்லது தான். இல்லை அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு செய்கிறதுக்கான ஒரு இது இருக்குது, அதாவது சீக்கிரமாக செஞ்சுட்டு வெளியில் போகலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுங்கும்போது நீங்கள் சதுர்த்தி திதியை கணக்கில் வச்சுட்டு செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. சரி, இது எப்படி செய்யணும், தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு மருதாணி பூ தேவைப்படுது. இந்த மருதாணி பூங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது. நல்ல ஒரு பணவசிய பொருளாக பார்க்கப்படுது. இந்த மருதாணி செடியினுடைய இலைகளாகட்டும், குச்சியாகட்டும், வேராகட்டும், அதே போல் இந்த பூவாகட்டும், விதையாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதாக தான் இருக்குது. அதனால் இதில் எதை பயன்படுத்தினாலும் நமக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். அதுவும் சனிக்கிழமை நாளில் மருதாணி பூ வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும். அதனால தான் இப்போ நாளைக்கு வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருந்தாலும் இன்றைக்கே இதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறது. ஏன்னா சனிக்கிழமை மருதாணி பூ பரிகாரம் சூப்பராக வேலை செய்யும். கூடவே இந்த பஞ்சமி திதியும் இருக்கிறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சனிக்கிழமை நாளில் செய்கிற மாதிரி மருதாணி பூ பரிகாரம் நிறைய போட்டிருக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும், ஆனால் அட்டகாசமான பலனை கொடுக்கும். கூடுதல் சிறப்பாக இன்றைக்கி அற்புதமான சேர்க்கையும் இருக்கிறதுனால இன்றைக்கி இதை செய்யுங்க. ஒரு சின்ன பூ அளவுக்கு பூ கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும். அது கூட ஒரு 2-3 இலைகளும் நீங்கள் சேர்த்தே பறிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஓகே தான்.
இதை வந்து ஒரு வெள்ளை துணி வந்து எடுத்துக்கோங்க. காட்டனில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வெள்ளை துணி வந்துட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு அந்த மருதாணி பூ வந்து நீங்கள் வச்சுக்கணும். அடுத்து எதுக்காக நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம்? பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஏதாவது ஒரு சில்லறை காசு பயன்படுத்துறது நல்லது. ஏதாவது ஒரு காசை எடுத்துக்கிறத காட்டிலும் பஞ்சமி அன்னைக்கு 5 ரூபாய் காசை பயன்படுத்துறது நல்லது. மேலும் இந்த 5 ரூபாய்ங்கிறது குபேரவசியம் பெற்ற ஒரு நாணயம் அப்படின்னே சொல்லலாம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு 5 ரூபா காசு எடுத்துக்கோங்க. இப்போ மருதாணி பூ இந்த 5 ரூபாய் இது ரெண்டே வந்து நமக்கு போதும் தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னும் 2 பொருள் இதில் நம்ம சேர்த்த போகிறோம். ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ஏலக்காய். இந்த ஏலக்காய் பெருமாளுக்கு உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது, நல்ல ஒரு பணவசிய பொருள். அதனால் ஒரே ஒரு ஏலக்காய், விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து சிறு துண்டு பச்சை கற்பூரம். சனிக்கிழமை நாளில் எந்த அளவுக்கு இந்த மருதாணி பூக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை பச்சை கற்பூரத்துக்கும் கொடுக்கறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஒரு சிறு துண்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போது ஒரு பேப்பரோ அல்லது ஒரு துணியோ எடுத்துக்கிறீங்க. அதில் வந்து மருதாணி பூ வைக்கிறீங்க, 5 ரூபாய் காசு வைக்கிறீங்க, ஏலக்காய் வைக்கிறீங்க, பச்சை கற்பூரம் வைக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் வச்சாச்சு இல்லையா? இப்போ இதை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. துணியில் வச்சுருக்கிறவங்க சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க. இதுக்கு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பீரியட்ஸ் எல்லாம் இல்லை, சுத்தமாக தான் இருக்கிறீங்கங்கும்போது நீங்கள் கொண்டு போயிட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்தின் முன்போ வாராகி அம்மன் படத்தின் முன்போ இதை வச்சு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரம் எனக்கு பலன் கொடுக்கணும், எங்கள் வீட்டில் நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. பீரியட்ஸில் இருக்கிறவங்க வீட்டில் வடக்கு திசை பார்த்த மாதிரி மனதுக்குள்ளாரியே நீங்கள் இந்த 2 தெய்வத்தையும் வந்து வேண்டிக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் ஓம் தனவசங்கரி போற்றி, ஓம் தனவசங்கரி போற்றி, ஓம் தனவசங்கரி போற்றி இந்த ஒரு வரியை 27 முறை அல்லது 108 முறை சொல்கிறது நல்லது. அதாவது பீரியட்ஸில் இருந்தாலும் கூட குளிச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். என்ன அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் இன்றைக்கி இந்த மந்திரத்தை வந்து சொல்லக்கூடாது, சரிங்களா? மற்றபடி பீரியட்ஸில் இருந்தால் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம். சரி, இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் பணம் எங்கே வைப்பீங்களோ அங்கே வைங்க. பீரோலையோ ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லையோ எங்கே வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வைங்க. இது எங்கே இருக்குதோ அங்கே அபரிமிதமான செல்வம் அப்படிங்கிறது சேரும். உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, இதில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கடனை அடைச்சி முடிச்சிருவீங்க. இனி உங்கள் வீட்டில் பண மழை பொழியும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, எத்தனை நாள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ வளர்பிறை பஞ்சமிக்கு வச்சுருக்கிறீங்கும்போது தேய்பிறை பஞ்சமி வரும் இல்லையா, அப்போ நான் வீடியோ போடுவேன். அந்த சமயத்தில் நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் பச்சைக்கற்பூரம் வந்து கரைஞ்சி போயிருக்கும், ஏலக்காயும் வாசம் போயிருக்கும், மருதாணி பூவும் காஞ்சிருக்கும். இப்போ இந்த மருதாணி பூவை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த சாம்பிராணி தூபம் போடுவீங்கள்ல வெள்ளி செவ்வாயின்னு, அந்த சமயத்தில் அதில் போட்டு நீங்கள் வீடு முழுக்க வந்து காட்டலாம். கூடவே இந்த ஏலக்காயும் கூட நீங்கள் போட்டு காட்டுறதும் நல்லது தான். இந்த 5 ரூபாய் காசு இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இது செஞ்ச 15 நாட்களுக்குள்ளாரையே உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ரெகுலராகவே வந்துட்டு செஞ்சுட்டு வரலாம். இன்னும் அது அப்படியே உங்களுக்கு தொடர்ந்து பலன் தந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. எத்தனையோ செஞ்சுட்டோம், நமக்கு பலன் கிடச்சிட்டா இருக்குது, சரி இதையும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது. கண்டிப்பாக இதை செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்கும், இந்த பிரபஞ்சமும் நம்ம கும்பிட்ற கடவுளும் கண்டிப்பாக நமக்கு பலன் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.